வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான். அதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி மசாலா பொடி இட்லி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 5 ஃப்ரெஷ்ஷான இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் லெஃப்ட் ஓவர் இட்லி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தோன்னே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பில் போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வணக்கிக்கலாம். இனிமேல் இந்த ரெசிபியை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் இட்லி பிரச்சனையே இருக்காதுங்க. குயிக் அண்ட் சிம்பிளான ஒரு 5 மினிட்ஸ் மசாலா பொடி இட்லி செஞ்சிடலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வணங்கிருச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 2 கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இது கூட சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இட்லி உடையாமல் மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மெதுவாக எல்லாம் கிளறிக்குங்க. இட்லி உடையக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் தூள் தூளாக போய் குட்டீஸ்க்கு பிடிக்காமல் போயிடும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி ஒன்று போல் கிளறி வச்சுருக்கோம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஹீரோவே இந்த இட்லி பொடி தாங்க. நான் வீட்டில் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இட்லி பொடியை வச்சுருக்கீங்களோ அந்த இட்லி பொடியை நல்லா தூக்கலாக தூவிக்குங்க. தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணுன்னா ஃப்ளேமை மீடியமில் வச்சு செய்யுங்க. அவ்வளோதாங்க, சாஃப்ட் இட்லி சூப்பரான மசாலா பொடி இட்லியாக மாறிடுச்சு. அதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். என் ஸ்டைலில் ஒரு பெரிய பைட் போகிறக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த மசாலா பொடி இட்லியை காலி பண்ணிட்டாங்க. நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மசாலா பொடி இட்லியை ட்ரை பண்ணுங்க. உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.